ஒருநாள் கிருஷ்ணன் தன் நண்பர்களுடன் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் வயது சிறிதுதான், ஆனால் அவன் திறமையும் புத்திசாலித்தனமும் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது. அந்த நாள் காலை சூரியன் விழுந்தபடி தோன்றியிருந்தது. யசோதா தேவி அவனுக்காக பால் தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது சில சிறுவர்கள் ஓடி வந்து அவளிடம், அம்மா, கண்ணன் மண் சாப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். அதைக் கேட்ட யசோதா கோபமடைந்தாள். அவள் தன் மகனை தேடி சென்றாள். அவள் மனதில், என் மகன் மண் சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு தீங்கு என்று நினைத்துக் கொண்டே தேடினாள். சிறிது தூரத்தில் கிருஷ்ணன் மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்தார். யசோதா விரைவாக சென்று, கண்ணா, மண் தின்றாயா என்று கோபமாக கேட்க, கிருஷ்ணன் எதுவும் தெரியாதது போல் அம்மாவை பார்த்தான். இல்லை அம்மா, நான் மண் சாப்பிடவில்லை என்றான். யசோதா அதில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவளோடு இருந்த சிறுவர்கள் அனைவரும், இல்லை அம்மா, இவன் மண் தின்றான் என்று கூறினார்கள். அவள் கண்ணனை எதிரே நிறுத்தி வாயைத் திறக்கச் சொன்னால், நீ மண் சாப்பிடவில்லை என்றால் வாயைத் திறந்து காட்டு என்றாள். கிருஷ்ணன் அமைதியாக வாயைத் திறந்தான். யசோதா தேவியின் கண்கள் வாயின் உள்ளே சென்றன. அடுத்த நொடியே அவள் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டாள். அவள் கிருஷ்ணனின் வாயில் பார்த்தபோது ஒரு பசுமை நிலம், பெரிய கடல், நீல வானம், வெப்பமான சூரியன் நின்ற நிலா, நட்சத்திரங்கள் எல்லாமும் காணப்பட்டன. அவளது கண்களில் காணப்பட்ட அந்த காட்சி உலகமெங்கும் பறந்து கிடந்தது. அவள் ஒரு குழந்தையின் வாயை பார்க்கவில்லை, ஒரு பிரபஞ்சத்தை பார்த்தாள். யசோதா அதிர்ந்து போனால், தன்னை மறந்துவிட்டாள். கிருஷ்ணரின் முகத்தை பயத்துடனும் பார்த்தாள். அதன் பின் ஒரு நிமிடம் எல்லாம் மறைந்து போனது. கிருஷ்ணன் எதுவும் நடக்காதது போல் அவளை பார்த்தான். அவள் மெல்ல அவனை தன் மார்பில் அணைத்துக் கொண்டு இறைவனைத் தழுவினாள். ஆனால் அதே நேரத்தில் தன் மகனை ஒரு குழந்தையாகவே பார்க்க விரும்பினாள்.